கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். Romans chapter 4 verse 18. Against all hope, Abraham in hope believed, and so became the father of many nations, just as it had been said to him, so shall your offspring be. Amen. நம்பிக்கையின் தேவனாயிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மோட பேசுகிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போயிட்டு, நம்பிக்கை வீணாய் போனது. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நம்பிக்கையோட காத்திருந்ததெல்லாம் விருதாவாய் போனது என்று கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். ஆமென். இந்த ஆபிரகாமை பாருங்க, அவர் எந்த சூழ்நிலையிலே அவர் தேவனை நம்பினார், எந்த சூழ்நிலையில அவர் நம்பிக்கையோடு விசுவாசித்தார் என்றால், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். நம்புகிறதற்கு ஏற்றதான சூழ்நிலை இல்லை அவருடைய வாழ்க்கை. நம்புகிறதற்கு எந்த ஏதுவுமே இல்லை. ஆமா, ஆனாலும் அவர் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். நம்பிக்கையோடு விசுவாசித்தது மட்டுமல்ல, அதனுடைய 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தது. ஆதலால் அவர் அதை முழு நிச்சயமாய் நம்பினார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியாயிருக்கிறது இல்லையா? அப்போ நம் நம்புகிற காரியத்தில் ஒரு உறுதிதான் விசுவாசம். இங்கே அவர் முழு நிச்சயமாக நம்புகிறார், அவர் விசுவாசத்தில் வல்லவனாகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, நாம் ஒவ்வொருவரும் அநேக வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் கேட்ட வாக்குத்தத்தங்களுக்கு மாறாக நிகழ்ந்து கொண்டு வரலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலேயும் வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் என்று அநேக கேள்விகள், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள் வருகிற நிலைமையில காணப்படலாம். ஆனால் ஆபிரகாமை போல விசுவாசிப்போமா? நம்பிக்கைக்கு எந்த ஏதுவுமே இல்லை, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்த நேரத்திலே அவர் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தது? 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவராயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போயிருக்கிறது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிடுச்சு. ஆமா, வயது முதிர்ந்திருக்கிறாங்க 2 பேரும். அவங்களுடைய சரீரங்கள், குறிப்பாக சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருக்கிறது. அவன் உயிரற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், எங்கள் தேவன் மருத்துவரை உயிரோடு எடுப்ப வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் தான் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆதலால் அவர்களுடைய சரீரம் பலவீனம்தான், கர்ப்பபாத்தில செத்து போனதுதான். ஹல்லேலூயா. அவன் வயசு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறது, அவன் வயது முதிர்ந்து போயிடுச்சு. ஆனால் அவர்கள் விசுவாசத்திலே ஆபிரகாம் பலவீனமா இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எப்படி முடிந்தது? அவர் கர்த்தரை அப்படியே நம்பினார். நம்பிக்கைக்கு ஏது இல்லாதிருந்து நம்பிக்கையோடு விசுவாசித்தார். இந்த நாட்களிலே நம்பிக்கைக்கு ஏது இல்லாத சூழ்நிலையில நாமும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆபிரகாமை போல ஸ்தோத்திர நம்பிக்கைக்கு ஏது இல்லாது இருக்கிற இந்த நம்முடைய சூழ்நிலையிலே, இப்போ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்புவோமா நம்முடைய தேவனை? ஹல்லேலூயா. அவரையே நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். அவர்கள்
அவர்களுடைய சரீரத்தை, அந்த செத்து போன சரீரத்தை, செத்து போன கர்ப்பத்தை கத்தர் உயிர்ப்பித்து அந்த சரீரங்களிலே கத்தர் ஈசாக்கு என்னும் வாக்கு தத்த பிள்ளையை கத்தர் உருவாக கிருபை செய்தார். அந்த பிள்ளையை கத்தர் கர்ப்பம் தரிக்க உதவி செய்தார். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்த சந்ததியை பெற்றெடுக்க கத்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவன் இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 24ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி ஒரு அற்புதம் நடந்து வந்தால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவன் கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன். பிரைஸ் தி லார்ட். அது அந்த சாட்சிகளாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? அந்த தேவனை நம்மளும் அவன் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத இருக்கிற சூழ்நிலையை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உயிரிட்டு இருக்கிற கூடாத காரியம், கடினமான காரியம், ஆமென் ஸ்தோத்திரம், என்ன நினைக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவரே நம்பி இருப்போம். ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரின் வருகை நம்பிக்கையுள்ளவர்களாகவும் எப்போதும் காணப்படுவோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபிப்போமா? ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பல்லவி பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நம்பிக்கைக்கு ஏது இல்லாதிருந்த சூழ்நிலையிலே கூட ஆபிரகாம் அவர்களுடைய சரீரங்கள் கர்ப்பம் எல்லாம் செத்து போனது, வயது முதிர்ந்து போயிற்று. ஆனாலும் விசுவாசத்துல பலவீனமாயிராம கர்த்தாவே நீர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி நமக்கு மகிமை செலுத்தி விசுவாசத்துல வல்லவர்களானார்கள். கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது போல நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மையை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் வல்லவர்களாக, விசுவாசத்துல வல்லவர்களாக கிருபையை நிலைநிற்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நீர் எங்களை தப்புவிப்பீர், ரட்சிப்பீர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். தாவே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.